வணக்கங்களே. வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை எல்லாம் சரிபார்த்து கொண்டிருந்தார். அப்போது அதில் ஒரு அக்கவுண்டில் மட்டும் தினமும் ரூபாய் 1000 போடப்பட்டே வந்தது. ஒரு நாள் கூட தடையில்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டே வந்தது. இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்ததைக் கண்டு மேனேஜர் அசந்து போனார். உடனே கேஷியர் பெண்ணை கூப்பிட்டு யாருமா இந்த ஆள் எனவும் விசாரித்தார். அப்போது அந்த கேஷியர் பெண்ணும், தெரியல சார், தினமும் காலையில் 10 மணிக்கு டான்னு வருவார், பணத்தை போடுவார், நிற்காமல் போய்கிட்டே இருப்பார். ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறதால நாங்கள் யாருமே அவர்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை சார் என்று அந்த கேஷியர் பெண் சொன்னார். மேனேஜருக்கோ இப்படி ஒரு கேரக்டரை சந்தித்தே ஆக வேண்டுமென பெரிய ஆவலாகி விட்டது. அடுத்த நாள் காலையிலேயே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்கவும் வேண்டார். ஆனால் அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமென பெரிய 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 வெறியாகவே விட்டது. தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பதும் சிரிப்பதுமாயிருந்து அந்த நபரும் லேசாக புன்னகைக்க துவங்கிவிட்டார். ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த ரூபாய் பாட்டி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார். மேனேஜர் தான் லிஃப்ட் கொடுத்து வங்கிக்கு அவரை அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் துவங்கியிருந்தார். ஒரு நாள் அவரிடம் மேனேஜர், சார், நாம தான் நண்பர்களாகி விட்டோம்ல, இப்போவாவது சொல்லுங்கள், எதுக்கு தினமும் கரெக்டாக டான்னு 10 மணிக்கெல்லாம் வந்து ரூபாயை பேங்கில் போடுறீங்க? அப்படி என்னதான் உங்களுக்கு வருமானம் வரும்படி நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு அந்த நபரோ, சார், நான் வேலையெல்லாம் பார்க்கல, தொழிலும் எதுவும் செய்யலை, நான் தினமும் பந்தயம் கட்டுவேன், அதில் எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன் சார், அந்த காசு தான் சார் என்று அந்த மேனேஜரிடம் அவர் சொன்னார். மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை. அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும்? இந்த ஆள் பொய் சொல்கிறான் அப்படின்னு எண்ணிக்கொண்டார். அவரின் முகமாற்றத்தை கண்டு அவரோ, சார், இதுக்கு தான் நான் யாரிடமும் இந்த பந்தய மெட்ரை சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படியும் சந்தேகமாய் பார்த்த மேனேஜரிடம், சரி சார், நாம் 2 பேரும் இப்போ ஒரு பந்தயம் போடுவோமா? நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு அந்த நபர் சொன்னார். டென்ஷனாகி போன மேனேஜரும், சரியா, நானும் பந்தயத்துக்கு ரெடி, என்னையா பந்தயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார், சரியாக நாளைக்கு காலையில் 10-15 மணிக்கு உங்களுடைய பெட்டெக்ஸ், அதாவது இடுப்புக்கு கீழே அல்லது அமரும் இடம் பச்சை கலராக மாறிடும், 2000 ரூபா பந்தயம், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரும் சரியா 2000 ரூபா பந்தயம் அப்படின்னு சொன்னார். யோ, என்னையா சொல்கிற, ஏதாவது நடக்கிற கதையாக சொல்லு என்று மேனேஜர் சொல்ல, பந்தயத்துக்கு வரீங்களா இல்லையா, கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க, சரின்னு இவரும் ஒத்துக்கிட்டார். காலையில் வருவேன், உங்கள் பெட்டெக்ஸ் பச்சை பசைன்னு மாறி இருக்கும், 2000 ரூபாயை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சென்றுட்டார். மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமாக இவன் பந்தய கட்டுறான்னு ஒரு ஆச்சரியம். அவன் போன உடனேயே முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தன்னுடைய ஃபேண்டை அவிழ்த்து கண்ணாடியில் பின்புறத்தை பார்த்தார். அது வழக்கம் போல கண்ணங்கரையில் என்று தான் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அரை மணி ஒரு முறை ஃபேண்டை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாக இருந்தார். விடிந்ததும் முதல் வேலையாக அவர் போய் பாத்ரூமில் தன்னுடைய பெட்டெக்ஸை தான் பார்த்தார். இப்போவும் அப்படியே கருப்பாதானே இருக்குது, நம்ம பெட்டெக்ஸாவது பச்சை கலராக மாறுறதாவது என்று அவரே தன்னை சமாதானம் செய்து கொண்டே குளித்து அலுவலகமும் கிளம்பிவிட்டார். எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தால் ஏதும் செட்டப் செய்து நிறமாறச் செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார். 10 மணி அலுவலகத்திற்கு 9 மணிக்கே வந்துவிட்டாலும் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை போய் பார்த்து அதை உறுதி செய்தபடியே இருந்தார். எல்லாமே நம்முடைய பெட்டெக்ஸ் கருப்பாக தான் இருக்குது என்று. இன்னைக்கு அவனை ஜெயித்து 2000 ரூபாயை வாங்கிடணும் என்று ஆவலோடும் அவருக்காக காத்திருந்தார். சொல்லி வைத்தார் போல சரியாக 10-15 மணிக்கு அவர் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாக சீட்டிலிருந்து எழுந்து தன்னுடைய ஃபேண்டை கழட்டி திரும்பி நின்று, இந்த பார்த்துக்கோ, அப்படியே கருப்பாக தான் இருக்குது என்று பின்பக்கத்தை காட்டினார். அவன் உடனே அருகில் இருந்தவரிடம், என்னமோ பேங்க் ஆஃபீஸரு பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு இந்த ஆளை நம்பி பந்தயம் கட்டினியே, இப்போ என்ன சொல்கிற, எடு 3000 என்றான் அவன். இப்போதுதான் அவர் கவனித்தார் பந்தயக்காரனுடன் வேறு ஒரு நபரும் வந்திருக்கிறார் என்று. அவரும் மேனேஜரை முறைத்தபடி 3000 ரூபாய் தாளை எடுத்துக்கொண்டு அந்த நபரிடம் நீட்டினார். அதை வாங்கிய அந்த பந்தயக்காரனோ 2000 ரூபாய் தாளை மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு, உங்ககிட்ட கட்டின பந்தயத்தில் நான் தோத்துட்டேன் சார், ஆனால் இவங்கிட்ட கட்டின பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், 1000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அந்த 1000 ரூபாய் பணத்தை தன் கவுண்டருக்கு சென்று கட்டிவிட்டு அவர் போய்விட்டார். அவனுடன் பந்தயம் கட்டி 3000 ரூபாயை தோற்றவனிடம், நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க,
வந்தவனோ கடுப்பாகி அவரிடம், போயா, நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸரா? என்னைய பார்த்த உடனே ஃபேண்டை கழட்டி பின்னாடி காமிப்பான்னு உன்னைய சொன்னா, சேச்சே அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னைய நம்பி நான் பந்தயம் கட்டினா, இங்கே நீ என்னன்னா 2000 ரூபாய்க்காக இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செய்ய என துப்பிவிட்டு அவன் போனான். இதனால் அறியப்படுவது நீதி என்னவென்றால், அவனவன் வேலையை அவனவன் பார்க்கணும், அடுத்தவன் வேலையில் தலையிடக்கூடாது என்பதுதான். இந்த விஷயத்தை பற்றி, இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.